திரைப்பட கலைஞர்களுக்கான விருதுகள் பிரம்மாண்ட விழா மூலம் விரைவில் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். இதற்கு திரைப்பட நடிகர் சங்க நிர்வாகிகள் நன்றி தெரிவித்துள்ளனர். சுற்றுச்சூழல் மற்றும் செய்தித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய திமுக உறுப்பினர் வாகை சந்திரசேகர், தமிழக அரசின் விருதுகள் கடந்த 5 ஆண்டுகளாக திரைப்பட கலைஞர்களுக்கு வழங்கப்படவில்லை என்றும் நடிகர் சிவாஜி கணேசன் சிலையை அகற்றக்கூடாது என்றும் கூறினார். அப்போது குறுக்கிட்ட முதலமைச்சர் ஜெயலலிதா, திரைப்பட கலைஞர்களுக்கான தமிழக அரசின் விருதுகள் விரைவில் பிரம்மாண்ட விழா நடத்தி வழங்கப்படும் என்று தெரிவித்தார். சிவாஜி சிலையை இடமாற்ற வேண்டும் என்பது அரசின் விருப்பம் அல்ல என்றும் நீதிமன்ற உத்தரவுப்படி இடமாற்றம் செய்ய இருப்பதாகவும் முதலமைச்சர் விளக்கமளித்தார். சிவாஜிக்கு மணிமண்டபம் கட்டிய பிறகு அந்த இடத்திற்கு சிவாஜி சிலை மாற்றப்படும் என்றும், சிவாஜி சிலை தொடர்பாக வாகை சந்திரசேகர் நீதிமன்ற தீர்ப்பை பெற்று வந்தால் சிவாஜி சிலையை இடமாற்றம் செய்ய மாட்டோம் என்றும் முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்தார். முந்தைய திமுக ஆட்சியில் திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 3 ஆண்டுகளுக்கு காவல்துறையினருக்கு பதக்கங்கள் வழங்குகின்ற விழா நடைபெறவே இல்லை. அதன் பின்னர் நான் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் எல்லாவற்றுக்குமாக சேர்த்து ஒரு பெரிய விழாவை நடத்தினோம். அதே போலவே பல காரணங்களினால் திரைப்பட கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் விருதுகள் வழங்க முடியவில்லை. எல்லாவற்றுக்கும் சேர்த்து ஒரு பிரம்மாண்டமான விழா நடத்தப்படும். விரைவில் அந்த விருதுகள் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சின்னத்திரை கலைஞர்களுக்கு முதலாக விருதுகள் அறிவிக்கப்பட்டது என்னுடைய ஆட்சி காலத்தில் தான் என்பதையும் அவருக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். கடந்த 5 ஆண்டுகளாக திரைப்பட கலைஞர்களுக்கு வழங்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் தமிழக அரசின் விருதுகள் விரைவில் வழங்கப்படும் என்ற முதலமைச்சரின் அறிவிப்புக்கு நடிகர் சங்க நிர்வாகிகள் நன்றி தெரிவித்துள்ளனர். தமிழக முதல்வர் மாண்புமிகு அம்மா அவர்கள் திரைப்படம் சம்பந்தப்பட்ட விருதுகளை அறிவிக்கிறதா இருக்காங்க, கொடுக்க போகிறதா இருக்காங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு படம் இத்தனை கோடி ரூபாவை சம்பாதிச்சது, ஒரு நடிகர் இவ்வளோ கோடி ரூபாய் சம்பாதிக்கிறார், அப்படி எல்லாத்த விட ஒரு உயரிய விருது வாங்குறது தான் உண்மையாகவே ஒரு கலைஞருக்கு, ஒரு கலைஞர்களுக்கு, படைப்பாளிகளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் தர்ற விஷயம். தென்னிந்திய நடிகர் சங்க வளாகத்தில் அமையவிருக்கும் புதிய கட்டடத்திற்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்ட இருக்கும் இந்த தருணத்தில் விருதுகள் வழங்கப்படும் என அறிவித்திருப்பது இரட்டிப்பு மகிழ்ச்சியை தருவதாக தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர்.